ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டான சாக்கோபார் ஐஸ்கிரீம் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம மோல்டு கூட எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சாக்கோபார் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நாங்கள் வந்து டார்க் சாக்லேட் 2 இது எடுத்துருக்கேங்க. இது வந்து நீங்கள் டார்க் சாக்லேட் சேர்த்தா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மல் மில்க் சாக்லேட் சேர்த்தோம் அப்படின்னா மெல்ட் ஆகிறதுக்கு நமக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா சீக்கிரம் மெல்ட் ஆகும். அதனால தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் 2-3 உடச்சி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நமக்கு டார்க் சாக்லேட் உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கத்தியை வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சாக்லேட் எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம இந்த பவுலில் தான் இன்றைக்கி மெல்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த பவுலில் மெல்ட் பண்ண போகிறீங்களோ அதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து எனக்கு ஒரு 2 கப்புக்கு மேலே இருக்குங்க இந்த டார்க் சாக்லேட் கட் பண்ணது எல்லாமே. இப்போ இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து 1/2 பவுல் அளவு வச்சுருக்கேன். இது வந்து தண்ணி நல்லா கொதிக்க வரணும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பவுலை எடுத்து வச்சுருங்க. இதை வந்து 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது வந்து நல்லா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா மெல்ட் ஆகி வரணும். பாருங்கள், இப்போ லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 50 to 60 செகண்ட் தாங்க, அதுக்குள்ளே நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இன்னும் நல்லா மெல்ட் ஆகணும். அந்த சாக்லேட் எதுவுமே இல்லாத மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சாக்லேட் வந்து சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுல் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்றைக்கி நான் மோல்டுக்கு பதிலாக இந்த மாதிரி பேப்பர் கப், நம்ம கடையில் ஜூஸ் வாங்கி குடிப்போம் இல்லையா, பேப்பர் கப், அது தாங்க எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம ஈஸியாக பீல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்டை சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் இதோட மில்க் சாக்லேட் சேர்த்திங்கன்னா இன்னும் வாட்டரியாக, அதாவது லிக்யூடாக இருக்கும். நம்ம வெறும் டார்க் சாக்லேட் மட்டும் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அது வந்து நல்லா வராது. நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப மெலிசாக போடாதீங்க. அப்புறம் சீக்கிரம் வந்து நம்ம வெளியில் எடுத்ததுமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். லைட்டாக கொஞ்சம் தின்னாக போடுங்க. அப்போ தான் நல்ல லேயர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். கேப் எதுவுமே இல்லாத நல்லா ஃபில் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நல்லா சைஸை கரெக்டாக இருக்குது. இதை வந்து அப்படியே இதே போல் எல்லா கப்லேயும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் 5 கப்லேயும் ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க. எனக்கு 5 கப் கிட்ட வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 hour அப்படியே வச்சுருங்க. இது நல்லா செட் ஆகட்டும். இதுக்குள்ளே இருக்கிற ஒயிட் கலர் வெனிலா க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு இங்கே வந்து நான் கார்ன்ஃப்ளவர் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு அளவு பால் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி எதுவுமே இல்லாத. உங்ககிட்ட விப்பிங் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் விப்பிங் க்ரீமை பீட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அது இன்னும் பர்ஃபெக்டாக கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். விப்பிங் க்ரீம் இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இதுவுமே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம பால் காய்ச்சறதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கோம். ஒரு 750 ml பால், அதாவது 3/4 லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுருங்க. பால் வந்து பொங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பொங்கட்டும். இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் வந்து மோல்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோமோ அதே கப்பில் நான் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை இருக்கும் மெஷரிங் கப்பில் சொல்லணும் அப்படின்னா. இதை வந்து சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து சர்க்கரை நல்லா கரையட்டும். 1 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் திக்காக நல்லா க்ரீமியாக வரணும். அந்தளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்கான க்ரீமியாக வந்து வரணும். அப்போ தான் நமக்கு க்ரீம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் வந்து மோல்டில் ஊற்றிக்கலாம். நம்ம சூடாக இருக்கும்போதே ஊற்றினோன்னா சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ நல்லா ஆற விட்டு நல்லா நம்ம மோல்டில் ஊற்றி எடுத்துக்கலாம்.
இப்போ இங்கே நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம மோல்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சாக்லேட் எவ்வளோ ஹைட்டுக்கு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெண்ணிலா க்ரீமையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண மிக்ஸை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த க்ரீம் மிக்ஸை வந்து நீங்கள் ஒரு டைம் மிக்சியில் போட்டு அடிச்சிக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லை அப்படியே கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்களோட விருப்பம் தான். நீங்கள் நல்லா அடித்து கூட இதை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்துலேயுமே சேர்த்தாச்சு. இதை வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா ரேப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் பாலித்தீன் பேப்பர் கூட வச்சு ரேப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஸ்டிக் வச்சுக்கலாம். ஒரு நைஃப் வச்சு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு ஐஸ் ஸ்டிக் வச்சுருங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இங்கே எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ண போகிறோம். 7 to 8 மணி நேரம் செட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஓவர் நைட் வச்சு ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே நான் ஓவர் நைட் வந்து செட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி லிக்விடாகவே இருக்கக்கூடாது, நல்லா செட் ஆகி இருக்கணும். இப்போ இதை டீமோல்ட் பண்ணிடலாம். முதல்ல எல்லா கவரையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரொம்பவே ஈஸியாக இதை டீமோல்ட் பண்ணிடலாம். லைஃபால் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து பிரித்து விட்டுட்டிங்கனாலே போதும். அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும், ஈவனாக வரும். இதுவே நம்ம கிளாஸில் இதுலேயோ போடுறோம் அப்படின்னா நம்ம தண்ணியில் வைக்கும்போது மெல்ட் ஆக கூட சான்ஸ் இருக்குது. அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வராமல் கூட போகும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸியாக டீமோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான சாக்கோபார் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லாத்தையுமே நம்ம டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே செஞ்சுருக்கோம். இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூடங்க, கடையில் வாங்குறதோட கம்பேர் பண்ணும்போது. கண்டிப்பாக நீங்களும் இந்த சாக்கோபார் ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.